இன்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரொனவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வேர்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த நவுன் வந்து அந்த சென்டென்ஸ்லயோ அல்லது அடுத்தடுத்து வர சென்டென்சஸ்லயோ ரிப்பீட் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு இல்லை வேர்ட்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ். இந்த ப்ரொனவுன்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஒரு 8 டைப்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பர்சனல் ப்ரொனவுன். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை வந்து நான் கிளாஸிஃபை பண்ணி டேபிள் மாதிரியே வச்சிருக்கேன். இதெல்லாம் தான் பர்சனல் ப்ரொனவுன். இப்போ அடுத்து வந்து பொசசிவ் ப்ரொனவுன். ரெண்டாவது ப்ரொனவுன் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். இப்போ பொசசிவ் ப்ரொனவுனும் பர்சனல் ப்ரொனவுன் மாதிரியே தானே இருக்குது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த பர்சனல் ப்ரொனவுன்ல இருந்து பிறந்தது தான் பொசசிவ் ப்ரொனவுன். இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா ஒருத்தங்களால ஓன் பண்ண கூடியது. இப்போ மைன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடையது, அவர்ஸ் அப்படின்னு சொன்னா எங்களுடையது அப்படின்றப்ப அந்த பொசஷன் அதை மீன் பண்றது தான் வந்து பொசசிவ் ப்ரொனவுன். இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னா அந்த பொசசிவ் ப்ரொனவுனுக்கும் பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்ஜெக்டிவ்ஸ் படிக்க போறோம். பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ஸ்க்கும் கன்ஃபியூஷன் வரும். ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் போறப்ப நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணலாம். இப்போ தேர்ட் டைப் ஆஃப் ப்ரொனவுன் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போ நான் அது என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்ஸ்னு கொடுத்துருக்கேன். இந்த ப்ரொனவுன்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனும் தான், எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்ஸ் தான். எம்ஃபாட்டிக் இல்லைன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன் எம்பசைசிங் ப்ரொனவுன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ எம்ஃபாட்டிக் ப்ரொனவுனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னா ப்ரொனவுன் சேம் தான், ஆனா யூஸ் பண்ணப்படக்கூடிய இடம் தான் வந்து வேற. இப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த சென்டென்ஸ்ல இப்போ ஐ அப்படின்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொனவுன் வந்து பர்சனல் ப்ரொனவுன் ஐ வந்து மை செல்ஃப் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டூ த பிக்சர் மை செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா நான் அந்த பிக்சரை நானாவே வரைஞ்சேன் அப்படின்றது மீனிங். அதே மாதிரி எல்லா பர்சனல் ப்ரொனவுன்ஸையும் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ண முடியும். ஹீ ஹிம்செல்ஃப், ஷீ ஹர் செல்ஃப், ஷீ சா த மூவி ஹர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொனவுன், பர்சனல் ப்ரொனவுன் ஒரு சென்டென்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இப்போ எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன் இல்லை எம்பசைசிங் ப்ரொனவுன்றது என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எம்ஃபாட்டிக் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் தெரியும். எதையுமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றது, எம்ஃபாட்டிக்கா சொல்றது, கொஞ்சம் அதிக இமோஷனலா சொல்ற மாதிரி. அப்போ எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட்ஸ், தே இந்த அத்தனை ப்ரொனவுன்ஸ் பர்சனல் ப்ரொனவுனுக்கும் அடுத்து இம்மீடியட்டா எம்ஃபாட்டிக் அந்த ப்ரொனவுன் வந்துச்சுன்னா அது வந்து எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். இப்போ யாராவது உங்ககிட்ட இது யார் பண்ணா, நீங்க நல்லா சமைச்சிருக்கீங்களா, இது யார் சமைச்சா அப்படின்னு கேட்டா ஐ மை செல்ஃப் டிட் இட், நானாவே செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த படம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த டிராயிங் ரொம்ப அழகா இருக்கு, யார் டிரா பண்ணா அப்படின்னு கேட்டா ஐ மை செல்ஃப் ட்ரூ த பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மை செல்ஃப் வந்து மை செல்ஃபோ இல்லை அவர் செல்ஃப்ஸோ இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸை நம்ம நீங்க ஆர்டினரி பர்சனல் ப்ரொனவுன்ஸ்க்கு அடுத்து எழுதுறப்ப அது வந்து எம்ஃபாட்டிக் ஆயிடுது. நெக்ஸ்ட் டு த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றப்ப அது வந்து எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன் ஆயிடுது. ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அண்ட் எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். இந்த செல்ஃப் அப்படின்னு வரக்கூடிய ப்ரொனவுன்ஸ் எல்லாமே வந்து அந்த சென்டென்ஸ்ல எங்கேயோ வர்றப்ப தட் பிகம்ஸ் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், and when it comes right after the personal pronoun they are called emphatic pronoun. That's the difference. நெக்ஸ்ட் ப்ரொனவுன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இப்போ டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்றப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கறது தான் வந்து ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கறது இல்லை ஒவ்வொரு விஷயமா நம்ம சொல்றது தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அது டோட்டலா எல்லாருக்கும் போய் சேர்ந்தாலும் கூட இட் இஸ் கிவன் இண்டிவிஜுவலி, அதான் அதோட மீனிங் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்றது. அப்போ அதுக்கு என்ன வேர்ட்ஸ் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஈச், எவ்ரி, ஈதர், நீதர், நீதர் இல்லைன்னா ஐதர், நைதர். ப்ரொனன்சியேஷன் நீங்க 2 விதமாகவும் பண்ணலாம். அப்புறம் ஆல், போத், எனி. ஸோ இது எல்லாமே தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன். இப்போ நீங்க ஒரு கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிளாஸ்ல எல்லாருக்கும் நம்ம சாக்லேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது ஒவ்வொருத்தருக்கா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் நம்ம அதில் யூஸ் பண்ணலாம். ஈச் ஆஃப் யூ வில் பி கிவன் அ சாக்லேட், each of them was given a chocolate. ஸோ அந்த ஈச், எவ்ரி, ஈதர், நீதர் இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்றப்ப அது வந்து சிங்குலரா தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், அது வந்து ப்ளூரல் ஆகாது. அப்போ அது சிங்குலரா நம்ம கன்சிடர் பண்றப்ப இது ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ணணும்.
இந்த ப்ரொனவுன்ஸை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணுறப்ப அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வேர்பும் வந்து சிங்குலர் வேர்பாக தான் இருக்கும். இப்போ ஆல், போத், எனி சொன்னேன். எனின்னு வர்றப்ப சிங்குலர். ஆனால் ஆல் அண்ட் போத் இது ரெண்டும் மட்டும் ப்ளூரல். மற்றபடி ஈச், எவ்ரி, ஈதர், நீதர், அப்புறம் எனி இது எல்லாமே வந்து சிங்குலர். ஈதர், நீதர் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரெண்டு பர்சன்ஸோ இல்லை திங்ஸோ யூஸ் பண்ணுறப்ப தானே நம்ம வந்து ஈதர் சொல்லுவோம், இதோ இல்லை நீதரோ. ஆனால் இதர் நீதராக இருந்தால் கூட ரெண்டு பேரும் நம்ம சொல்கிறதா இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் நம்ம தனித்தனியாக மீன் பண்ணால் மட்டும்தான் we use the term either or neither அப்படின்னு சொல்கிறப்ப எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுக்கலாம். each of you will be given a prize. அப்புறம் every one of them, every சொல்கிறப்ப every one of them has received the book சொல்லலாம், has. அடுத்து நீங்கள் either சொல்கிறீங்க அப்படின்னா either of them is correct. ரெண்டு பேருமே கரெக்ட் தான். இப்போ நீதர் சொல்கிறப்ப அது நெகட்டிவ் சென்ஸில் வரும். neither of them was present for the function. அடுத்து all of you are asked to listen to hear. அப்போ இந்த இடத்துல all யூஸ் பண்றப்ப all of you are யூஸ் பண்றோம், plural verb யூஸ் பண்றோம். அடுத்து does any of you have a pencil? ஸோ இந்த any யூஸ் பண்றப்ப நம்ம வந்து சிங்குலர் verb யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது சிங்குலர் பர்சனை மீன் பண்ணுது. எல்லாரையும் பார்த்து கேட்குறோம், பட் we ask everybody individually. நம்ம தனித்தனியாக கேட்கறதுனால அது வந்து சிங்குலர். இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் வரைக்கும் பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் ப்ரொனவுன் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். இன்டராகேஷன் அப்படின்னாலே வந்து கொஷின் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன், ஒரு ப்ரொனவுன் கொஷின் கேட்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமா? கொஷின் கேட்கறதுக்காக நம்ம வந்து கொஷின் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்றது வந்து ஒரு கொஷின் வேர்ட் ஒரு பர்சனை, ஒரு பொருளை, இல்லை ஒரு பிளேஸை குறிக்குதா? தட் இஸ் கால்ட் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட், ஹூ, ஹூஸ், விச், ஹூம். ஸோ இது எல்லாமே வந்து இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இதுக்கு நம்ம கொஷின் கேட்கணும்னா ஆர்டினரி வாட்ஸ் ஏ நேம். ஸோ தட் இஸ் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். தட்ஸ் அ கொஷின் வேர்ட் ஆஸ் வெல் அஸ் இன்டராகேட்டிவ் ப்ரொனவுன். விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ். இப்போ நீங்கள் விச் பிளேஸ் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ் கேட்க முடியாது. ஐ எக்ஸ்பிளைன் வை. ஏன்னா இதுவும் வந்து அட்ஜெக்டிவோட கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. which is your native place, which, that is interrogative pronoun. ஸோ இந்த மாதிரி கொஷின் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ரொனவுனாக யூஸ் பண்ணுறோம், அண்ட் தே ஆர் கால்டு இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். இப்போ லாஸ்ட் ப்ரொனவுன், இது வந்து நான் 2-3 கொஷின் பேப்பர்ஸில் பார்த்தேன், யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து இதை வச்சு கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை அண்டர்லைன் பண்ணுங்க, ஐடென்டிஃபை த ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. யூஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் டு ஃபில் இன், யூஸ் அ சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் டு ஃபில் இன் த பிளாங்க், இந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நவுனோட ரிலேட் பண்ணக்கூடிய ப்ரொனவுன், ஒரு நவுனை மற்ற பாட்டோட ரிலேட் பண்ணக்கூடிய ப்ரொனவுன். ஃபார் எக்ஸாம்பிள் த சாரி தட் ஐ வோர் எஸ்டர்டே வாஸ் நியூ. ஸோ இந்த தட் அப்படின்ற வேர்டு வந்து இல்லை விச் யூஸ் பண்ணலாம். இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இது வந்து த சாரியை மீன் பண்ணுது, த நவுனை மீன் பண்ணுது. அப்போ இந்த நவுனை ரிலேட் பண்ணக்கூடிய நவுனை த சாரி வாஸ் நியூ, முடிஞ்சு போச்சு. த சாரி தட் ஐ வோர் எஸ்டர்டே வாஸ் நியூ. ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். he who saw the thief can come and complain. இப்போ he வந்து சப்ஜெக்ட், அது வந்து ப்ரொனவுன். இப்போ whoன்றது யாரை மீன் பண்ணுது? he-யை மீன் பண்ணுது. ஸோ தட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். he, அந்த he-யை வந்து மற்ற ரிமைனிங் பார்ட்டோட வந்து அது கனெக்ட் பண்ணுது, ரிலேட் பண்ணுது. ஸோ தட்ஸ் கால்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அந்த who அப்படின்றது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ டோட்டலாக 8 ப்ரொனவுன்ஸ் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் ப்ரொனவுன், அதில் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் 3 ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அடுத்து பொசசிவ் ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுன்றது வந்து நம்ம ஓன் பண்ணுறதை மீன் பண்ணுறது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். தேர்ட் ப்ரொனவுன் என்ன சொன்னேன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். இப்போ இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸும் எம்ஃபேட்டிக் இல்லை எம்ஃபசைசிங் ப்ரொனவுன்ஸும் ஒன்று தான், ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய இடம் மட்டும் வேறு அப்படின்னு சொன்னேன். Reflexive pronouns are used in any place in a sentence, but emphatic pronouns are used right after the personal pronouns. எதை அது மீன் பண்ணுதோ அந்த ப்ரொனவுன்ஸ்க்கு அடுத்து அது வரதுனால அது எம்ஃபேட்டிக் ப்ரொனவுன். இது 4 ப்ரொனவுன் ஆயிடுச்சு. 5th ப்ரொனவுன் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது திஸ், தட், தீஸ், தோஸ். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்.
டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்றது நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு வரப்ப ஈச், எவ்ரிஒன், ஈதர், நீதர். ஈதர் நீதர் வந்து வரப்ப ஈதர் ஆர் நீதர் நாட் வரணும்னு அவசியம் இல்லை. அது கன்ஜங்ஷனா யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இங்கே ப்ரொனவுனா யூஸ் பண்றோம். ஸோ ஒன்லி ஈதர் அண்ட் நீதர், இந்த ரெண்டு ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட் வந்து ஆல், போத், எனி, இது எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் பார்த்தோம். வாட், ஹூ, ஹூம், ஹூஸ், விச், இது எல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். லாஸ்ட்ல பார்த்தது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஒரு சப்ஜெக்ட் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ப்ரொனவுனை அந்த ரிமைனிங் பார்ட்டோட கனெக்ட் பண்ணக்கூடிய வேர்டு தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். கனெக்ட் பண்றதுக்கு அந்த நவுனை குறிக்கக்கூடிய வேர்டு அதுதான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இது வந்து எந்த கொஸ்டின் வேர்டாகவும் இருக்கலாம். லைக் ஹூ, விச், தட், இது எல்லாமே வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் தான். ஸோ இதில் இப்போ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை தி ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இன் த சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ்ல ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு கேட்கலாம். உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு வேர்டை கொடுக்கலாம். அதில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்டேட் இஃப் தி அண்டர்லைன்ட் வேர்ட் இஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆர் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன். இந்த இடத்துல வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆனால் ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறப்ப, நீங்கள் அவ்வளோ வீடியோஸும் நீங்கள் பார்க்குறப்ப லாஸ்ட்ல ஐ டீச் அபவுட், ஏன்னா கன்ஜங்ஷன்றது வந்து உங்களுக்கு 7th பார்ட் ஆஃப் ஸ்பீச். நான் வந்து கன்ஜங்ஷன் டீச் பண்ணுறப்போ யூ வில் கெட் டு நோ வாட் சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இஸ். இப்போவே வந்து மலைச்சு போயிடாதீங்க. பிகாஸ் கிராமர் இஸ் வெரி ஈஸி. நீங்கள் எப்படி பேசிக் மேக்ஸ் படிக்கிறீங்களோ அதே மாதிரி கிராமர் வந்து ஈஸி. ஸோ சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷனுக்கும் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது அண்டர்லைன் பண்ணிருக்கிற வேர்டு வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனா இல்லை கன்ஜங்ஷனா அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தேன், ஐடென்டிஃபை தி எம்பசைசிங் ப்ரொனவுன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எம்ஃபாட்டிக் இல்லை எம்பசைசிங் ப்ரொனவுன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐடென்டிஃபை இஃப் தி அண்டர்லைன்ட் வேர்ட் இஸ் அ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஆர் எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். தட்ஸ் வை ஐ டோல்ட் த டிஃபரன்ஸ் வெரி கிளியர்லி. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கிளியராக சொன்னேன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா என்ன, எம்ஃபாட்டிக்னா என்ன. அப்போ அண்டர்லைன்ட் வேர்டு வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா இல்லை எம்ஃபாட்டிக் ப்ரொனவுனா அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சப்ளை வித் சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இந்த கொஸ்டின் ஒரு பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. சப்ளை வித் சூட்டபிள் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதை பிளாங்கா விட்டுட்டு அதுல வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வச்சு நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ்ல எனி வேர்ட் மேபி அண்டர்லைன்டு, ஏதாவது ஒரு வேர்டை அண்டர்லைன் பண்ணி இது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல ப்ரொனவுன் கொடுக்கலாம், அந்த ப்ரொனவுனை கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்புறம் நீங்க ப்ரொனவுன் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ப்ரொனவுன் அப்படின்னு கூட கேட்கலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நாளைக்கு அட்ஜெக்டிவ் டீச் பண்ணலான்னு இருக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு கிளாரிஃபை.